தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிசிஆர், அதாவது புட் கால் ரேஷியோ அப்படின்னா என்ன, இந்த புட் கால் ரேஷியோவை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது, இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு விஷயத்தை புதுசா கத்துக்கிறதா இருந்தாலும் அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதே போல இந்த பிசிஆர் ரேஷியோ கால்குலேட் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட மூட் அண்ட் சென்டிமெண்ட் ஈஸியா இந்த பிசிஆர் ரேஷியோ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூட் அண்ட் சென்டிமெண்ட் அப்படிங்கறது நான் எதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கோ இல்லனா இண்டெக்ஸோ இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கு, பையிங் பொசிஷன்ல இருக்கா இல்லனா செல்லிங் பொசிஷன்ல இருக்கா, மேல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்ல கீழே போறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற மூட் அண்ட் சென்டிமெண்ட் ஈஸியா இந்த பிசிஆர் ரேஷியோ வச்சு நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாக்கா இருக்கட்டும் இல்லனா இண்டெக்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் பை பண்றாங்களா இல்லனா அதாவது கால் பக்கம் போக்கஸ் பண்றாங்களா இல்லனா புட் பக்கம் போக்கஸ் பண்றாங்களா அப்படிங்கறத இந்த பிசிஆர் ரேஷியோ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோடையோ இல்லனா ஒரு இண்டெக்ஸோடையோ டெம்பரவரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த பிசிஆர் ரேஷியோ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசிஆர் ரேஷியோ கால்குலேட் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த பிசிஆர் ரேஷியோ ஒன்லி ஆப்ஷன் ட்ரேடர் மட்டும் தான் கால்குலேட் பண்ணணுமா, ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க நார்மலா ஈக்விட்டில கேஷ்ல இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்க கூட ஆப்ஷன் டேபிள வச்சு இந்த பிசிஆர் ரேஷியோ கால்குலேட் பண்ணிட்டு மார்க்கெட் டெப்த் பிளஸ் இந்த பிசிஆர் ரேஷியோ ரெண்டையுமே கம்பேர் பண்ணி இப்ப ஸ்டாக் வந்து மேல போறதுக்கு எவ்வளவு பேர் பிரெடிக்ஷன் பண்றாங்க, கீழே போறதுக்கு எவ்வளவு பேர் பிரெடிக்ஷன் பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் கூட நீங்க இங்க இருந்து எடுத்துக்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிசிஆர் அப்படின்னா என்ன, இந்த பிசிஆர் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பிசிஆர் அப்படின்னா புட் கால் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிசிஆர் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஓபன் இன்ட்ரெஸ்ட்க்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வால்யூமுக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. நான் இங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட்க்கு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்றேன், வால்யூமுக்கும் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஓபன் இன்ட்ரெஸ்ட், ஓபன் இன்ட்ரெஸ்டா ஓஐ அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அண்ணா அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை மேல ஐகான்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. ஓபன் இன்ட்ரெஸ்ட வச்சு பிசிஆர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புட் ஆப்ஷன் டிவைடட் பை ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கால் ஆப்ஷன், இது ரெண்டையும் டிவைட் பண்ண வர வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் மார்க்கெட் மேல போகும்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் பை பண்ணிருக்காங்க, நிறைய ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து அங்க கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புட் ஆப்ஷன் டிவைடட் பை ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கால் ஆப்ஷன் டிவைட் பண்ண வர வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் மார்க்கெட் வந்து கீழே போகும்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ராக்ட் வந்து ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, நிறைய கான்ட்ராக்ட் வந்து ஓபன் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ சேம் இதே போல நம்ம வால்யூமுக்கும் கால்குலேட் பண்ணலாம். வால்யூமை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் புட் ஆப்ஷன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கால் ஆப்ஷன் ரெண்டையும் டிவைட் பண்ண வர வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் மார்க்கெட் மேல போகும்னு கால்ல நிறைய குவாண்டிட்டி வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல வார வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் மார்க்கெட் கீழே போகும்னு நிறைய குவாண்டிட்டி வாங்கி வச்சிருக்காங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் பிராக்டிகலா எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் கூகுள் ஓபன் பண்ணிருக்கேன். கூகுள்ல போயிட்டு நிப்டியோட ஷேர் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் இண்டெக்ஸை வச்சு அதாவது நிப்டி 50 வச்சு நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சேம் இதே ப்ரொசீஜர் தான் பேங்க் நிப்டி பிளஸ் வந்து ஸ்டாக் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா, நிப்டி பாத்தீங்க அப்படின்னா இப்போ 11,913 போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு மேல போயிட்டு கீழே வருது. ஓகேங்களா, சோ இன்னைக்கு ஃப்ரைடே ப்ராஃபிட் புக்கிங் டே வேற. சோ நிப்டி நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். கூகுள்ல போயிட்டு நான் வந்து நிப்டியோட ஆப்ஷன் செயின் நான் வந்து டைப் பண்றேன். சோ நார்மலா நீங்க என்எஸ்சி வெப்சைட் மூலமாவும் செக் பண்ணிக்கலாம், இல்ல தெரியல எப்படி போய் செக் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு நிப்டியோட ஆப்ஷன் செயின் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாவே நிப்டியோட அந்த ஆப்ஷன் டேபிள் வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லிங்க் பாத்தீங்க அப்படின்னா www.1.nsindia.com இருக்கும். இது ஓல்டு வெப்சைட், ஆனா நான் உங்களுக்கு நியூ வெப்சைட்டை வச்சு நான் சொல்லி தரேன். ஓகேங்களா, ஏன்னா ஓல்டு வெப்சைட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடும், அதனால நியூ வெப்சைட்லயே இதை நீங்க கத்துக்கங்க. சோ நீங்க ரெண்டாவது லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டேபிள் ஓபன் ஆகும். சோ இது வந்து ஆப்ஷன் செயின் இல்லனா ஆப்ஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா,
ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வியூ ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ஃபார் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இந்த இடத்துல நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க ஸ்டாக்குக்கு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல F&O ஸ்டாக்கோட கேட்டகரி எல்லாமே கொடுத்திருப்பாங்க. எந்த ஸ்டாக்குக்கு நீங்க செலக்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டாக்கோட ஆப்ஷன் டேபிள நீங்க செலக்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க எக்ஸ்பிரி டேட் இருக்கும். இல்ல நான் பர்టిక్యులர் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கால், இந்த பக்கம் புட், நடுவுல வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும். இதுல நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் வால்யூம். இது ரெண்டை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல இந்த பிசிஆருக்கு இது ரெண்டு மட்டும் தான் தேவைப்படுது. ஓகேங்களா? நல்லா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்க லாஸ்டா பாருங்க, கால் சைடு லாஸ்டா ஓபன் இன்ட்ரெஸ்ட், இந்த OI இருக்குல்ல, இதான் ஓபன் இன்ட்ரெஸ்ட். ஓபன் இன்ட்ரெஸ்ட் டோட்டலா இங்க எவ்வளவு இருக்குன்னு ஷோ ஆகும். அதே போல புட் சைடு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா இங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு ஷோ ஆகும். பிசிஆர் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? ஓபன் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புட் ஆப்ஷன் டிவைடட் பை ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கால். ஓகேங்களா? இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பிசிஆர் வந்துருமா? சோ இப்போ நம்ம கால்குலேட் ஓபன் பண்ணிக்கலாம். கால்குலேட் ஓபன் பண்ணிட்டு ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட்டுக்கு எவ்வளவு இருக்கு? 3,27,424 இருக்கா? இருக்கு. ஓகே, டிவைடட் பை கால் சைடு எவ்வளவு இருக்கு? 2,66,212. ஓகேங்களா? சோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா வார வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் மார்க்கெட் வந்து கீழே போகும்னு நிறைய கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓபன் பொசிஷன்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே இந்த வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் மார்க்கெட் வந்து மேல போகணும், ஓபன் பொசிஷன் ஓபன் கான்ட்ராக்ட் வந்து நிறைய பேர் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ இதுல இருந்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? மார்க்கெட் வந்து கீழே போகும்னா நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதே போல சேம் நம்ம வால்யூமுக்கு நம்ம இந்த பிசிஆர் கால்குலேட் பண்ணிக்கலாம். வால்யூமை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் புட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கால், இதை தான் பிசிஆர் சொல்லுவாங்க வால்யூமுக்கு. சோ இங்க புட் சைடு வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா 12,29,016 இருக்கு. சோ கால்குலேட் ஓபன் பண்ணி 12,29,016 டிவைடட் பை கால் சைடு எவ்வளவு வால்யூம் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா 13,87,771 இருக்கு. டிவைட் பண்ணோம் அப்படின்னா வார வேல்யூ 0.885, அதாவது லெஸ் தென் 1 இருக்கு. லெஸ் தென் 1 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போகும் பிரெடிக்ட் பண்ணி நிறைய லாட் வந்து கால் சைடு தான் பை பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போகணும் ப்ரெடிக்ஷன் பண்ணி நிறைய லாட்ஸ் வந்து புட் சைடு வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ இந்த சினாரியோல பாத்தீங்க அப்படின்னா இங்க கால் சைடு தான் வந்து நிறைய லாட்ஸ் வந்து பை பண்ணிருக்காங்க. ஆனா ஓபன் பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஓபன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கால் சைடு வந்து கம்மியா இருக்கு, புட் சைடு வந்து ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் வால்யூம் வந்து கம்மியா இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறது போல இருக்கும். இதனாலதான் நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல ஓபன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, வால்யூம்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பிராக்டிக்கலா எக்ஸாம்பிளோட நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸை போய் பாருங்க. அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிசிஆர் பத்தி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓபன் இன்ட்ரெஸ்டையும் வால்யூமையும் வச்சு நிப்டியோட டெம்பரரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அது எப்படின்னு இப்ப நான் சொல்றேன். சோ இப்போ நிப்டியோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 11,913. நான் நிப்டிக்கு நான் வந்து டெம்பரரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்றேன். இதே சேம் ப்ரொசீஜர் தான் பேங்க் நிப்டி அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா 11,950. சோ இந்த பிரைஸ் இருக்கு. அதுக்கு நேரா ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு நேரா அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணுங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா 12,500ல பாத்தீங்க அப்படின்னா 37,681. இங்க தான் ஓபன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ 12,500 அப்படிங்கிறது நிப்டியோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சப்போர்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா புட் சைடுல ஓபன் இன்ட்ரெஸ்ட் எந்த இடத்துல அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. புட் சைடு பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து இந்த இடத்துல, அதாவது 11,700 அப்படிங்கிற இடத்துல 32,698 இருக்கு. சோ 11,700 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நம்ம வந்து டெம்பரரியா வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இது சேஞ்ச் ஆகும். நமக்கு உடனே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் இன்ட்ரெஸ்ட் எந்த இடத்துல ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு நேரம் அதிகமா இருக்கோ அதை வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வால்யூமையும் பார்ப்பாங்க. அதாவது வால்யூம் எந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கோ வால்யூமும் அதிகமா இருக்கணும், ஓபன் இன்ட்ரெஸ்டும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து
சப்போர்ட், டெம்பரரி சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸா ஃபைண்ட் பண்ணிப்பாங்க. சோ இதுவரையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசிஆர் கால்குலேட் பண்ணது நான் ஓவராலா, அதாவது கால் சைடுல உள்ள ஓவராலா எல்லா ஓபன் இன்ட்ரெஸ்டையும் எடுத்துக்கிட்டேன், புட் சைடுல உள்ள ஓவராலா எல்லா ஓபன் இன்ட்ரெஸ்டையும் எடுத்துக்கிட்டு நான் கால்குலேட் பண்ணேன். இதுவே நீங்க பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸ், அதாவது 12,000 அப்படின்னா 12,000க்கு நேரா உள்ள ஓபன் இன்ட்ரெஸ்டையும், கால் சைடுல உள்ள ஓபன் இன்ட்ரெஸ்டையும், புட் சைடுல உள்ள 12,000க்கு நேரா உள்ள ஓபன் இன்ட்ரெஸ்டையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்க பிசிஆர் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு நீங்க கால்குலேட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி கால்குலேட் பண்றதுக்கு உங்களுக்கு கடுப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜீரோதா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ண தேவையில்லை. நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு பிசிஆர் கால்குலேட் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு கார்னர்ல உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு நேரா உள்ள காலுக்கும் புட்டுக்கும் இடையான பிசிஆர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டீடைல் எல்லாமே அவங்களே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ இப்போ உங்களுக்கு பிசிஆர் பத்தி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும், என்னோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் வந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு வாட்ஸ்அப் பண்ணி நம்மளோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.